நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு நண்பர் நம்முடைய சகோதரர் திரு வருண் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். சகோ வணக்கம். ஒரு வழியா வந்துட்டு நெற்றிக்கண். ஆமா, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க. ஓகே, உங்களோட புது சேனல்ல என்ன வந்து மகிழ்ச்சி. எங்களுடைய உறவுகள் சார்பா உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நாம் எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, நிறைய விஷயம் பேசணும். குறிப்பாக வந்து ஜாட் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தெலுங்கு இயக்குனரால் இயக்கப்பட்டு இந்தி நடிகரால் நடித்து வெளியிடப்பட்ட அந்த படம் நம்முடைய தேசிய தலைவரையும் நம்முடைய போராளிகளையும் விடுதலை போராட்டத்தையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. முதல்ல இந்த படத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த படத்தை நான் பார்த்துட்டேன், மன்னிக்கணும். நீங்களா ஜாட்னு சொன்னீங்க, அதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். நான் உங்களோட காணொலி, இன்னும் சில நண்பர்களுடைய பதிவுகள், அதுக்கப்புறம் இந்த படத்தை போய் பார்த்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணணும். அதான் படத்தை பார்த்துட்டு பேசலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக தான் பார்த்தேன். ஒரு படமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மட்டமான ஒரு படம், கிராஃப்டாக ரொம்ப ஒரு கேவலமான ஒரு படம். இதோட போன வருஷம் ஏதோ கட்டார்னு ஒரு படம் வந்துச்சான், அதையே வந்து இதை கூட யாடா திம்பிங்க அப்படிங்கிற மாதிரி அதை தின்னு இந்த சன்னி தியோவில் வந்து வேற யாரும் பேர் வந்துருச்சு, சாரி சன்னி தியோவில் வந்து திருப்பியும் இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை எதெல்லாம் அந்த மில்க் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த சங்கிகளுக்கு ஏற்ற மாதிரி படம் நடித்தா, அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட சாராரை வந்து தப்பாக பேசி நடித்தா சில பேருக்கு பிடிக்குது. பெரும்பான்மையான ஒரு மார்க்கெட் இருக்குது, ஹிந்தி மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பயன்படுத்திக்கணும்னு ஒரு நோ பிரெய்னர்னு சொல்லுவாங்க தலைவா. ரொம்ப ஒரு கேவலமான ஒரு படம். இப்போ குட் பேட் அக்லி படத்தை எடுத்த அதே ப்ரொடியூசர்ஸ் தான் இந்த படத்தையும் வந்து எடுத்திருக்காங்க. இந்த குட் பேட் அக்லி படத்தையே பார்த்துட்டு நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அதற்கு பல பேர் நம்மளை இது விமர்சனம் வைக்கிறது தான். ஆனால் அந்த படத்தை விட ஒரு படி ஒரு கேவலமான ஒரு படமாக தான் இருக்குது. நம்மளுக்கு பிடிக்காத கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கன்ற மட்டும் இல்லாமல் ஒரு படமாகவே வந்து ஒரு மட்டமான படமாக தான் தோணுச்சு அதை பார்க்குறப்போ. எனக்கு ரொம்ப கோபமாக வந்தது. ஏன் நீங்களாம் நிறைய பேர் எடுத்து அதை பேசியிருந்தீங்க. அப்புறம் தான் நான் போய்ட்டு ஒரு கியூரியாசிட்டியில் அந்த படத்தை போய் பார்க்குறப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமா அந்த தேட்டரில் நிரம்பி இருந்த வேற்றுமொழியாளர்கள், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பேசக்கூடியவர்கள் வந்து, எனக்கு ஹிந்தி பேச வராதுனா கூட ஓரளவுக்கு அவங்க பேசுறது புரிஞ்சுக்க முடியும். இன்டர்வல்லையும் சரி, குறிப்பாக வந்து நம்மளுடைய தலைவரை காட்டுறப்போ அந்த சீன்ஸ்லலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிறது ஒரு ஏளனமாக, பாரு இப்படிலாம் காமிச்சிருக்காங்க, பாரு வந்துருச்சு பாரு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி, அது ஒரு ஏளனம் செய்கிற மாதிரி பேசுகிறப்போ நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் கோவலமாகவும் எரிச்சலாகவும் இருந்தது. தியேட்டர் ஃபுல்லாக இருந்துச்சா? ஃபுல்லாலாம் இல்லைங்க, ஃபுல்லாக இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமா உட்காந்துருக்கிற இந்த க்ரௌடு பேசுகிறப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இதை உட்காந்து ஒரு வேதனையோடு பார்த்துட்ருக்கோம். அந்த மாற்றுமொழி பேசக்கூடியவர்கள் நம்ம மண்ணிலே வந்து உட்காந்துட்டு நம்ம மண்ணின் அடையாளமான நபர்களை பற்றி அசிங்கமாக பேசுகிறத அந்த படத்தை பார்த்து அவங்க ரசிச்சிட்டு இருக்காங்க. நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு. ஆனால் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப மிக்க நன்றி நாம் தமிழர் கட்சிக்கும் பல தமிழ் தேசியவாதிகளோட கூக்குரல், அதுக்கப்புறம் அவங்களோட கோவங்கள் மூலிமா அந்த படம் தேட்டரை விட்டு வெளில வந்திருக்குன்னு நினச்சா ரொம்ப தேட்டர்ல இருந்து இப்போ எடுத்துட்டாங்க. ஆமாம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கருத்துரிமைக்கு எதிரான செயல். ஒருத்தர் படம் எடுத்திருக்கிறாரு, அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேஷனும் முடிஞ்சு ஃபிலிம் போர்டால் அங்கீகரிக்கப்பட்டு தான் வெளியிடப்பட்டு இருக்கு. நீங்கள் யார் வந்து அந்த படத்தை தடை செய்யறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கருத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சரி, இப்போ அவங்க சொல்கிற அந்த ஒரு பதிவு கருத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பதிலும் இருக்குது. சென்சார் போர்டு அப்படிங்கிறது ஒன்று எதுக்கு இருக்குது? இப்போ கருத்து சுதந்திரம்னா எல்லாமே எதை வேணால் காட்டலாம், எதை வேணால் பேசலாம்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் சென்சார் போர்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. அந்த சென்சார் போர்டுன்ற அந்த ஒரு நிர்ணயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூல்ஸு இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கம்யூனல் வயலன்ஸை தூண்டும் விதமான படங்கள் வரக்கூடாது, ஜாதி வெறிய கலவரங்கள் தூண்டும் விதமாக படம் வரக்கூடாது, இந்திய இறையாண்மைக்கு எதிராக படம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து பண்ணுறீங்களே, இது எல்லாமே ஒத்துக்கிறோம், நாங்கள் வந்து மதிக்கிறோம் அதை. ஆனால் இந்த கம்யூனல் வயலன்ஸை வந்து தூண்டும் விதமாக இந்த படம் இல்லையா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கொதிப்பு வந்து ஏற்பட்டிருக்குல்ல. இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆந்திராவில் இருக்க எல்லாருமே வந்து குற்றம் செஞ்சுட்டாங்க. இந்த படத்தை வந்து சேர்ந்து எடுத்துட்டாங்க, க்ரவுட் ஃபண்டிங்கில் எடுத்தாங்க. ஏதோ ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு முதலாளியும் ஆந்திராவை சேர்ந்த ஒரு டைரக்டரும் எடுக்கிறதுனால நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திராக்கும் நம்மளுக்கும் ஒரு விரோதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முரண் ஏற்படுத்தலை. அது மட்டும் இல்லாமல் ஜாட் அப்படிங்கிறவங்க ஒரு கம்யூனிட்டி. அவங்க வந்து பஞ்சாபில் இருக்காங்க, பாகிஸ்தானில் இருக்காங்க, நிறைய இடங்கள்ல இருக்காங்க. மதம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜாட் சமூகம். இந்த படத்தோட பேரும் அது இருக்கிறதுனால நம்மளுக்கும் ஜாட் சமூகத்துக்கும் ஒரு பகை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆயிரும் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் பார்க்காம, இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்காம நீங்கள் அந்த படத்தை விட்டுட்டீங்க. இப்போ நீங்க எப்படி வந்து ஒரு கருத்து சுதந்திரம் எப்படி நீங்க சொல்லுவீங்க? இது கருத்து விஷம் தானே வந்து காட்டுல பரவ விட்டுருக்கீங்க நீங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எதர்ச்சியா நடந்த மாதிரி தெரியல. இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க இல்லையா, இந்த ஜாட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சீக்கிய சமூகத்தை, அது சமூகம்னு கூட சொல்லல, அந்த சீக்கிய இனத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக தான் இந்த ஜாட் அப்படிங்கிற சொல்லு வந்து பயன்படுத்தப்படுது. இதுக்குள்ள ஒரு நுட்பமான அரசியலையும் நாம கவனிக்க வேண்டியது இருக்கு. நான் வந்து கொஞ்சம் மேலோட்டமாவே இந்த கேள்வியை கேட்கிறேன். IPKF இந்திய அரசு நம்முடைய நாட்டுக்கு அனுப்பும்போது அந்த படைப்பிரிவில் முக்கால்வாசி சீக்கியர்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க.
புரியுதா உங்களுக்கு? கால்வாசி மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படிங்கிறது தமிழர்களால் நிறைந்த ஒரு படைப்பிரிவு இந்திய இராணுவத்தில். அதே மாதிரி சீக் ரெஜிமெண்ட்டில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த 2 ரெஜிமெண்ட்டு கொண்ட IPKF அங்கே அனுப்பி நமக்கு எதிராக பல குற்றங்களை செய்ய வைத்து இந்த குறிப்பிட்ட 2 இனத்தின் மீதும், அதாவது தமிழர்களுக்குள்ளேயே நம்மளை அடிச்சுக்க வச்சது மட்டும் இல்லாமல் சீக்கிய இனத்தின் மீது ஒரு வன்மத்தையும் ஏற்படுத்தினாங்க. ஆனால் சீக்கியர்கள் இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்முடைய தேசிய தலைவரை எங்களுடைய தலைவரும் கூட அப்படின்னு அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இல்ல முதுகுல குத்துற மாதிரி ஒரு துரோகம் செய்ய ஒரு சூழ்நிலை கூட ஒரு சீக்கிய ஒரு கமாண்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்லங்க இது மாதிரி வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆமா, ஏன்னா அது அவங்களோட மரபு. ஏன்னா அவங்க வந்து வீரர்களா இருந்தவங்க. ஒரு வீரனுக்கு தான் தெரியும் ஒரு வீரனை எப்படி எதிர்க்கணும் அப்படின்னு. சமாதான பேச்சுக்கு கூப்பிட்ட இடத்துல தேசிய தலைவரை கொன்னுடு அப்படின்னு சொல்லி ஹை கமாண்ட்ல இருந்து ஆர்டர். ஹை கமாண்ட் அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்றையிலிருந்து இந்த கோல் முட்டி விடுற வேலையை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமா. இப்போ ஒரு ஏரியாவில் வந்து ரொம்ப லோக்கலாகவே ஒரு புரிதலோடையே நான் சொல்கிறேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய இதை வந்து பார்க்க முடியும். ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தால் ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த சமூகத்தினராகவே போட்டு அவரை போயிட்டு அந்த இதை வந்து நல்ல விதமாக பார்க்கலாம். ஆனால் வெற்றிமாறன் அவர்களுடைய விடுதலை ட்ரூவில் வந்து இதை சூப்பராக காட்டியிருப்பார். அந்த மலைவாழ் மக்கள் எல்லாருமே போராளிகளாக வந்து அந்த போராட்டத்தை பண்ணியிருப்பாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அவங்களுடைய களப்போராட்டத்தில் இருக்கிறப்போ அவங்கள வந்து எதிர்கொள்கிறதுக்கு, அவங்கள அடிக்கிறதுக்கு, அவங்கள வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இனத்தை சேர்ந்த ஒரு நபரையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸாக போட்டு அனுப்புவாங்க. அப்போ அந்த போலீஸ்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கப்போ என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹியரார்க்கியில் நம்மளுக்கு இது ஒரு பெரிய ப்ரொமோஷன், நம்ம மேலே இருக்கிற அதிகாரிகளை வந்து நம்ம வந்து எப்படியாவது பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுத்தணும், நம்மளோட தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வாங்கணும், இந்த கேஸை நான் தான் முடிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த அவரோட தன்னோட மக்கள்ன்றது மனசில் வந்து போயிடும். ஸோ அவங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விடுறது அப்படிங்கிறது டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த நிறைய பேர், அதாவது சீக் ரெஜிமெண்ட்டையும் அனுப்புறது அப்படிங்கிறது இது டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான். அதுதான் யார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்ராஸ் தமிழர்களே வந்து தமிழர்கள் அடிச்ச மாதிரி சீக்கியர்கள் வந்து தமிழருக்கு எதிரான மாதிரி தூண்டி விட்டுட்டு மற்றவங்க எல்லாரும் வரைக்கும் கூட இலங்கை அரசு அந்த வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க எந்த அரசு அமைஞ்சாலும் மீன்வளத்துறை அமைச்சராக ஒரு தமிழரை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆமா, அவர் வந்து இங்க இருக்கிற தமிழக மீனவர்களுக்கு எதிராக பேசுவார். நம்மை விட்டே நமக்கு எதிராக வந்து இவங்க பேச வைப்பாங்க. காலம் காலமாக இந்திய அரசும் இலங்கை அரசும் ஒரே தேசிய இன மக்களை அடிச்சுக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீக்கியர்கள் வந்து மிக தீவிரமான இன விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள். இப்ப அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல தமிழர்கள் கூட ரொம்பவே ரிலேட்டடா இருக்கிறாங்க. ஏன்னா நாமளும் கூட பல விதங்கள்ல பல வழிமுறைகள்ல இந்த தேசிய இன விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பல சீக்கியர்கள் வந்திருக்கிறாங்க. நாமும் கூட அந்த அரசியலை தான் முன்னெடுக்கிறோம். இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தேசிய இனங்களும் ஒன்றிணைந்துதான் நாம் வந்து உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற முன்னெடுப்புல நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இடையில சண்டையை மூட்டி விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு மறைமுக இந்துத்துவ அஜெண்டாவோட இந்த படம் எடுக்கப்பட்டு இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் ஒரு சில காட்சிகளை மட்டும் பார்த்தேன். கதாநாயகனோட அறிமுக காட்சியில் அவருக்கு பின்னாடி காவி கொடிகள் பறக்கும். கரெக்டா? அதனால தான் இந்த சந்தேகம் எல்லாம் எனக்கு வருது. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்களா, ஒரு 6-7 வருஷமாகவே வந்து இவங்களுடைய அஜெண்டாவை வந்து பரப்பும் விதமான அதுக்கு ஃபண்ட் பண்ணியே மூவிஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஆமாம், காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி, இன்னும் கூட நிறைய வந்துச்சு, பத்மாவதி, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மொக்கையா ஓடவே இல்லை கங்கனா ரனாவத் நடிச்சு இந்திரா காந்தியை ரொம்ப எமர்ஜென்சி, அந்த மாதிரி இது மாதிரி தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற பணம் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற பணபலத்தை வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. இண்டஸ்ட்ரியை வந்து அவங்க கண்டுக்குள்ளே எடுத்துட்டாங்க. அவங்க சொல்கிற மாதிரியான படங்கள் தான் வரணும். குறிப்பாக வந்து இந்து அல்லாத நடிகர்களை ஒதுக்கிறதுக்கான வேலையை கூட அவங்க வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னா, நம்ம ஜாஃப்னா டைகர் ஃபோர்ஸ்னு ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாங்க. இதை வச்சா அவங்களுக்கு நம்ம எப்போவுமே தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறப்போ வந்து ஒரு பஞ்சாபில் இருக்கிற சீக்கியருக்கும் இல்லை பஞ்சாபில் இருக்கவங்களுக்கும் பாகிஸ்தானை பார்க்குற பிரச்சனைக்கும் நம்மளுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ஜாகிரபிக்கலாகவே நம்ம கொஞ்சம் அவைவாக இருக்கிறனால அந்த பிரச்சனையோட வீரியத்தை வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி தான் இலங்கைக்கும் நம்மளுக்கும் இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அந்த ஜாஃப்னா டைகர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற வன்மத்தை வந்து வந்து இறக்குறாங்க. அதை இறக்குனது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சங்கிகள், அவங்களுக்கு இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குன்னு எனக்கு புரியுது. அதை
அதை வந்து ஒரு இந்த தெலுங்கு டேரக்டர் தெலுங்கு ப்ரொடியூசர் வச்சு யூஸும் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பாஜக இன் தமிழ்நாடு வச்சு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் கொடுக்க முடியும். பாஜகவால் தமிழகத்தில் வந்து கால் பதிக்கவே முடியல. அவங்கள அழகாக கூட்டிகிட்டு வந்து கால் பதிக்க வச்சு சோஃபாவில் உட்கார வச்சது யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், திமுக. அப்படி இருந்தும் பாஜகவுக்கு வந்து ஒரு பிராமணர் கட்சி அப்படிங்கிற அடையாளம் இருந்துச்சு இருக்கு. அப்போ அதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான குடிகள் சாதிகள் அதுலேருந்து ஒவ்வொரு நபரையாக எடுத்து நிறைய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை தலைவராகிறாங்க, இணை அமைச்சராகிறாங்க. இருந்து ஒருத்தர் போட்டாங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஜக தலைவராக இருக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், இதற்கு முன்னாடி தமிழ் சேவர்களும் ஒரு சமூகத்தை வந்து சேர்ந்தவர். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது மாதிரி பிரித்தாளும் சொல்லிச்சு உங்களுக்கு புரியுது. தமிழர்களுக்குள்ளே வந்து எங்கள் சாதியிலேருந்து ஒருத்தவங்களை போட்டாங்க, அதனால பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணணும், ப்ளஸ் நம்ம ஹிந்து அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷனில் விளையாட பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு சோஷியலி இன்ஜினியரிங் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக தமிழக பாஜக நான் எடுத்தப்பா. மற்றபடி வந்து உங்கள் இமேஜினேஷனுக்கே விட்டுறேன் நான். இந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை மட்டும் இல்லை மகளன் ப்ரோ, அது வந்து அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய இல்லை அவங்களால கால் பதிக்க முடியாத எந்த ஒரு தேசிய விடுதலைக்காக போராடக்கூடிய அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற மக்களை வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியாக அவங்க எல்லா இடத்துலையுமே இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று கட்சியை ரெண்டாக உடைப்பாங்க, இல்லை படம் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ கேரளாலையும் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபின்ற ஒரு நடிகர் மூலியமாக வந்து அவருக்கு ஒரு பதவி கிடைக்க வச்சு இப்போ பிஜேபின்ற அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் உட்காந்து சவுத் தன்னோட ஸ்டேட்டுக்கு எதிராக அவரே பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை வந்து இந்த படங்கள் மூலியமாக அவங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த ஒரு படத்துல இன்னும் சில நுட்பமான விஷயங்களும் இருக்கு அப்படின்னு தான் நான் கவனிக்கிறேன். அவ்வளோ எளிமையா இதை கடந்து போயிட முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, எப்பவுமே வந்து இந்திய இராணுவ வீரர்களுக்கு குறிப்பாக சீக்கியர்களுக்கு ஒரு சின்ன வெறுப்பும் கோபமும் இருக்குது நம்ம மேலே. இப்போ அது சமாதானமாக ஆகியிருக்கலாம், ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு அந்த வெறுப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அதை தான் சொல்ல வரேன். நான் சொன்னேன்ல இந்த IPK, ஆமாம், அங்கே போய் நம்மளை ஜெயிக்க முடியல, நம்ம தலைவரை தொடக்கூட முடியல, தோத்துட்டாங்க. அப்பட்டமாக தோத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. உங்களுக்கே தெரியும், சீக்கியர்கள் வந்து வீரத்துக்கு பேர் போனவங்க, புரியுதா உங்களுக்கு? அப்பேற்பட்ட வீரர்களையே தோற்கடித்து அனுப்பிய ஒரு இனம் அப்படின்னா அது இந்த தமிழ் இனம் தான். அமெரிக்காவுக்கு ஒரு வியட்நாம் இருக்கு, அது மாதிரி இந்தியாவிற்கான ஒரு வியட்நாம் தான் நம்முடைய தாய்நாடு. அங்க போய் தோத்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த வெறுப்பு இன்னமும் அவங்க மனசுல இருக்கு. அதனால தான் அதே சீக்கிய இனத்தை சேர்ந்த ஒருவரை வைத்து இந்த படத்துல கதாநாயகனா வச்சு அவர் ஒரு ஆர்மி மேனா காட்டி அவர் வந்து நம்முடைய சீருடை அணிந்த போராளிகளை இந்த பக்கம் ஒரு 10 பேர் இந்த பக்கம் ஒரு 10 பேரை இழுத்துட்டு போற மாதிரி காட்சி வச்சு தங்களுடைய அந்த வெறுப்பையும் அந்த தோல்வியால் ஏற்பட்ட வன்மத்தையும் தீர்த்துக்கிறாங்களோன்னு தோணுது. தீர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை, அதை வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருக்கு, நினைவு இருக்குல்ல, அதை வந்து இவங்க தீ மூட்டி எரிச்சு அந்த ஒரு எதிர்ப்பை மாதிரி வந்து சம்பாதிக்கிறாங்கன்னு தோணுது. அதாவது தமிழர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்றத ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பை இன்னும் கொஞ்சம் ஊதி பெருசாக்கி அதை ஒரு விரோதமா மாத்த. அது ஏன் அது சமாதானமா மாறுது, அதை இன்னும் வளர்த்து விடுவோம். நீங்க சொல்றது உண்மைங்க. லாஜிக்கா பார்த்தா ராணுவத்துல வந்து அதிகமா இருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய ஜெனரல்ஸா இருக்கக்கூடியவங்க, இப்ப வீரத்துக்கு பெயர் போனவங்கன்னா உடனே சீக்கியர்கள் ஞாபகம் வருவாங்க. ஆனா அங்க போனது சீக்கியர்களோட ஆர்மி இல்லையே, இந்தியன் ஆர்மி தானே. இந்தியன் ஆர்மியா போனாங்க, இந்தியன் ஆர்மி தானே தோத்துது. நீங்க அப்படிதான் பார்க்கணும். ஸோ சீக்கியர்களுக்கும் நம்மளுக்கும் எந்த சண்டையும் இல்லை, அவங்கள நம்ம தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம பார்க்கல. நம்ம இன விடுதலைக்காக நம்ம போராடணும், டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அமெரிக்காவில் போய் இறங்கின எல்லாருமே என்ன இந்த அமெரிக்காக்காக போனேன் அப்படின்னாடி வேற வழி இல்லடா டெப்ளாய் பண்ணிட்டேன்னு போயிட்டு வியட்நாமில் செத்துட்டு வந்தாங்க. அதில் பல பேருக்கு வந்து முழு ஈடுபாடே இல்லை. அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஹிப்பி மூவ்மெண்ட் மட்டும் இல்லாமல் ராணுவ வீரர்கள் நிறைய பேருக்கு வியட்நாமில் போய் போராடுறதை பற்றி இஷ்டம் இல்லை. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்ஃபாதர் படம் எடுத்த அந்த டேரக்டர் வந்து அப்போகலிப்ஸ் நவுன்னு ஒரு படம் எடுத்து நல்லா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு உதாரணம் தான் நீங்க சொல்றது. நம்மளுக்கும் சீக்கியர்களுக்கும் சண்டை இல்லை, எப்பவுமே இருந்தது இல்லை. ஆனா இருக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை இது ஒரு முக்கிய இந்தியாவோட நுட்பமான அரசியல்ல இது ஒண்ணு தேசிய இனங்களுக்கு முரண்பாட வளர்க்கிறது. மைனூட்டா அந்த படத்துல நீங்க கரெக்டா கவனிச்சிருக்கீங்க. நீங்க பாத்தீங்களான்னு தெரியலையே, கரெக்டா சொல்றீங்களே நீங்க. இல்ல, நான் ஒரு ரிவ்யூ பார்த்தேன், அதுல ஒருத்தர் இந்த விஷயங்களை எல்லாம் காட்டினாரு. எனக்கு இதையெல்லாம் பார்க்க இந்த அளவுக்கு நுட்பமான விஷயங்களை உள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தோணுது. இப்போ வருண் ப்ரோ, ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியா என்பது ஒரு தேசமோ ஒரு நாடோ கூட கிடையாது. அடிப்படையில் இது ஒரு ஒன்றியம். பல்வேறு தேசிய இனங்கள் அவர்களுடைய தாயகங்கள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு துணை கண்டம், சரிங்களா? அப்ப இந்த தேசிய இனங்கள் இவங்களுக்குள்ள ஒற்றுமை வளர்ந்துருச்சு அப்படின்னா இவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க. அதாவது மாநில சுயாட்சி கேட்பாங்க, தேசிய இன விடுதலையை கேட்பாங்க. குறிப்பா வடமேற்கு மாநிலங்கள்ல நாகாலாந்துலாம் வந்து பாத்தீங்கன்னா தனி நாடே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த தேசிய இனங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டா அந்த சண்டை முரண்பாடு அதிகரிக்க பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒருத்தன் இருப்பான். யாரு? அவர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்.
புரியுது உங்களுக்கு? அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற டேர்மே தப்பு. இங்க யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி யூனியன் கவர்மெண்ட் என்பதுதான் சரி. ஆனா நம்ம மனசுல எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பதிய வச்சிருக்காங்க. கன்னடர்களுக்கும் நமக்கும் என்ன பிரச்சனை இருக்கு? ஏதாச்சும் வாய்க்க தகராறு இருக்கா? வரலாறுல நாம சண்டை போட்டிருக்கலாம். போசலர்களோட, மேலை சாளுக்கியர்களோட நிறைய சண்டை போட்டிருக்கலாம். பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் சண்டை போட்டிருக்கலாம். ஆனா இந்த நவீன காலத்துல நமக்கு என்ன சண்டை? சண்டையை உருவாக்கி விட்டது யாரு? இவனுங்க. வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன்ல. அப்ப அதை பஞ்சாயத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியஸ்தம் பண்றதுக்கு வந்தது யாரு? இவனுங்க. இந்த வேலையை தான் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அங்கமா தான் இந்த படமும் வந்திருக்கோ அப்படின்னு தோணுது. நிச்சயமாங்க, நிச்சயமா. ஏன்னா இப்ப வந்து மேத்தே அண்ட் குக்கி அவங்க 2 பேருக்குள்ள அந்த பற்ற வைத்த அந்த நெருப்பு இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூர்ல. சரி சரி, மன்னிக்கணும். இல்ல மணிப்பூர்ல வந்து பழங்குடி சமூகங்களை சொல்றீங்க. அப்ப மலையில ஒருத்தங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிளெயின்ஸ்ல இருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ளயும் ஏற்பட்ட அந்த பிரச்சனை, ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் அணையவே இல்ல. ஆனா இப்ப பாருங்க, அவங்க ஏற்கனவே பாக்குறதுக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சீனர்களை போல இருக்கிறதுனால அதை வந்து பயன்படுத்தி வந்து ஒரு வேற்றுமையை எப்பவுமே அவங்க மேல திணிச்சிட்டே இருக்கனால அவங்களுக்கும் பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியர்களா தோணலான்றது வந்து நம்ம பர்சனலா பேசுறப்போ சொல்லியிருக்காங்க. ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையில இருக்காங்க. அவங்களை ஏற்கனவே வந்து ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கவங்கள அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனல் வயலன்ஸை உண்டு பண்ணி, மேத்தேக்கும் குக்கிக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணி, அங்க போயிட்டு யாரு நீங்க சொல்ற மாதிரி பஞ்சாயத்து பண்றதுக்கு இறங்கினதுன்னு தெரியும். அமித்ஷா அவர்கள் தான் போய் இறங்கினாரு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை முடியவே இல்லை. பிஜேபிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக தான் அது வந்து இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க பார்க்குறாங்க அவங்களோட தன்மை என்ன, அவங்க எப்படி ரெசிஸ்ட் பண்ணுவாங்க நம்மள, ஆனால் அவங்களுக்குள்ள இருக்க என்ன பிரச்சனை, அதை வச்சு நம்ம எப்படி விளையாடலாம்னு சொல்லிட்டு பெரும்பான்மையாக வந்து ஒரு படித்த சமூகமாக படிப்பு அப்படிங்கிறது இந்த எஜுகேஷன் மட்டும் இல்லை, ஒரு புரிதல் இருக்கக்கூடிய சமூகமாக சவுத்தில் இருக்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாடும் கேரளாவும் ஒரு படி மேலேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து குஜராத் மாதிரி தூண்டி விட்டுற முடியாது. ஆனால் தண்ணிங்கிறது எல்லாருக்கும் தேவை அப்படின்னு. ஸோ இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது பிஜேபி மட்டும் இல்லை, காங்கிரஸும் அப்படி வச்சு தான் நமக்குள்ள டிவைட் அண்ட் ரூல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கர்நாடகர்களுக்கும் தமிழர்களுக்கும் என்றைக்குமே இனப்பகை அப்படிங்கிற மாதிரி உண்டாக்கப்பட்ட மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காவிரி பிரச்சனை தான். அந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கும் இவங்களை எப்படா டார்ச்சர் பண்ணலாம், இவங்க பிரச்சனை கொதிநிலையிலே வச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத பிஜேபி அவர்கள் வந்து பிஜேபி கவர்மெண்ட் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து குறிப்பாக இந்த படம்லாம் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேர் இப்போ நேற்று கூட இன்டர்வியூ எடுக்க ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், இந்த சவ்வா படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கோல்டு புதைச்சி வச்சிருக்காங்க போட்டு ஊரே போய் தேடுது. புரியுதா? அவங்க வரலாறு அந்த படத்தில் காமிக்கிறதான் நம்பிட்டாங்க. இத்தனைக்கும் அந்த படத்தில் சின்னதாக போட்டுறாங்க, அதெல்லாம் கற்பனை இருக்குது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒருத்தர் எழுதுற பத்மாவதி படத்தை வந்து ஒரு கவிதையிலேருந்து எடுத்து வந்து பண்ணியிருக்கோம், இன்ஸ்பயர் ஆயின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. அதை மறந்துடுவாங்க எல்லாம். சிகரெட் வந்து உயிரை கொள்ளும், குடியை கெடுக்கும், எப்படி மறந்துடுறோமோ பார்த்துட்டு அப்படியே மறந்துடுவோம். இதை வரலாறுன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஜாட் அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொருளாதார ரீதியாக அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து எதிர்ப்பு பாய்காட் ஜாட்டுன்னு ட்ரெண்ட் பண்ணிட்டோம். தமிழர்கள் பல பேர், நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியவாதிகள், அவங்க அது வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமா வெற்றியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த வெற்றி அடைவதற்காகத்தான் இப்படிப்பட்ட காட்சிகளை திட்டமிட்டு வச்சிருக்காங்க. நிச்சயமா அதுவும் நான் பேசின ஒரு காணொலியில் கூட சொல்லியிருந்தேன். ஒரு படத்துல ஒரு சப்ஸ்டன்ஸே இல்லை அப்படின்னா இன்னைக்கு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா கான்ட்ரவர்சி. அந்த கான்ட்ரவர்சி வந்து இன்னைக்கு ஒரு 10 நாள் ஓடினா போதுவங்க படம். ஓடிடி காலங்களில் ஒரு 100 நாள் 50 நாள் ஓடுறதுக்கான காலகட்டம் இல்லை. இது அதாவது தெரிஞ்சிச்சு, 2 வாரம் படம் ஓடிட்டா போதும், உங்களுக்கு போட்ட காசை எடுத்தாலும் லாபத்தையும் பார்த்தாலும் ஹிட்னு அறிவிச்சிடலாம். அந்த வகையில் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியை ஒரு படத்தில் வைக்கிறது அப்படிங்கிறது சங்கி படங்கள் மட்டும் இல்லை, தமிழகத்திலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதி பிரச்சனையை ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து வந்து திருச்சி ஒரு படத்தில் வைக்கிறது, அதை பற்றி ஒரு டயலாக் ஏற்படும், இங்கே இரு தரப்பாக அடிச்சுப்பாங்க, அதன் மூலியமாக அந்த படத்தை போய் எல்லாருமே பார்த்துருவாங்க. இது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டெக்னிக்கை கையாளுற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, ஆமாம். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்தும் தமிழ் தேசிய தரப்பிலிருந்தும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியது. பல நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து இந்த படத்திற்கு எதிராக திரையரங்கத்திலேயே போய் தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக இந்த ஜாட் திரைப்படம் திரையரங்கிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. இப்போ புக் மை ஷோல அந்த படம் இல்லை. சந்தோஷம். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமான எதிர்ப்பை பதிவு செய்தது நாம் தமிழர் கட்சியும் அந்த கட்சியை ஆதரிக்கின்ற தமிழ் தேசிய உறவுகளும். இப்ப பொதுவா எந்த படம் வெளியானாலும் நீங்க ஃபேக்ட் தப்பா சொல்றீங்கன்னு தோணுது. ஏன் தலைவரே? ஏன்னா இப்ப இலங்கை பிரச்சனை, ஈழத்தமிழுக்காக வந்து குரல் கொடுக்கறது அப்படின்னாலே வந்து நாங்க தான் அப்படின்னு ஒரு ஐகான்ஸ் மாதிரி அதான் கேட்க வந்தேன். அததான் நானும் கேட்க வந்தேன். பேசல. பொதுவா வந்து ஏதாவது ஒரு படத்துல தமிழ் இனத்தையோ நம்முடைய சக தொப்புள் கொடி உறவுகளான தமிழர்களையோ இழிவுபடுத்தி ஏதாவது காட்சி வந்துட்டாலோ, நம்முடைய இயக்கத்தை இழிவுபடுத்துற மாதிரி ஏதாச்சும் ஒரே ஒரு வசனம் வந்துட்டாலோ உடனே நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு கிளம்பி வர்றதுக்கு ஒரு திராவிட கூட்டம் ரெடியா இருக்கும். குறிப்பா நம்ம திருமுருகன் காந்தி பேசலையா? வாயே தரல. ஐயா வைகோ பேசியிருப்பாரு. நோ சான்ஸ். அண்ணன் திருமாவளவன் யாருமே இந்த படத்துக்கு நீங்க வேணா செக் பண்ணுங்க.
நான் 3 நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். Busy-ஆ இவங்க இருக்காங்களா? யாருமே என்ன பிஸியா இருக்கிறீங்க, என்ன பிஸியா இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன இதை விட பெரிய வேலை? நீங்க தான் கொள்கைக்காகவே உயிர் வாழ்ற கூட்டமாச்சே, உண்மையாகவே கொள்கைக்காக போராடுறவங்களாச்சே. நீங்க நேசிக்கிற ஒரு தத்துவத்தை, நீங்கள் நேசிக்கின்ற பின்பற்றுகின்ற ஒரு தலைவரை இழிவுபடுத்தி காட்சி வச்சிருக்கிறான். ஏன் நீங்க யாரும் எதிர்த்து பேசல? படம் எடுத்தவன் உங்களோட இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கறதுனாலயா? இயக்கத்துக்காக கொடி தச்சு கொடுத்த கோவை ராமகிருஷ்ணன் வாயே திறக்கல. கொடி தச்சு கொடுத்தாரு, ஆயுதங்கள் தயார் செஞ்சு கொடுத்தாரு, ஏன் வாயை திறக்கல? அதனால தான் இந்த கேள்வியை கேட்குறேன். அந்த படம் எடுத்த இயக்குனர் இவங்களோட இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால வைகோவும் கோவை ராமகிருஷ்ணனும் வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்களா? இந்த கேள்வி எனக்கு வருமா வராதா? ஏன் இவங்க வாயை திறக்கல? ஒரு சந்தேகிக்க தான் தோணுது. இப்போ ஏன் வாயை திறக்கல அப்படின்னா ஏன்னா எஜமானர் கோச்சிப்பாரு. இப்போ என்னன்னா, இப்போ திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வருது. நான் ஒரு திமுகவில் இருக்கிறவனா இருந்தால், இல்லை திமுகவில் ஒரு தலைவராக இருந்தால் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, நம்மளோட ஓப்பனாக நம்மளோட கொண்டையை காட்டக்கூடாது. இப்போ தமிழர்களுக்கு நல்லது செய்கிற மாதிரியாவது எதாவது பண்ணி பார்த்தீங்கன்னா சில ஓட்டுகளை வாங்கிடணும், ஆதரவு பெற்றணும்னு சொல்லிட்டு நானாக இருந்தால் அந்த படத்தை தடை பண்ணியிருப்பேன். அதாவது மனசார பண்ணலனா கூட தமிழ் மக்களோட ஆதரவு பெறணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் திமுகவுக்கு இந்த படம் வரணும், இந்த வன்மத்தை பரப்பணும். குறிப்பாக அந்த இயக்கத்தை பற்றின ஒரு தவறான புரிதல் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு? அவங்க தான் இயக்கத்திற்காக 2 முறை ஆட்சியை இழந்தவங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. எந்த கட்சி அந்த இயக்கத்துக்காக அதிகம் பேசுது, அதை ஒரு அடையாளமா அரசியலா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு, நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு அவங்களோட ஐக்கனா மாறிடுச்சு இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள். அப்படி இருக்கிறப்போ அதை உங்ககிட்ட தட்டி பறிக்க முடியாது அவங்களால. அப்போ அதை என்ன பண்ணணும், டேமேஜ் பண்ணணும், அது தவறானது அப்படிங்கறத காட்டணும். அது ஒரு பயங்கரவாத அமைப்பு, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவங்களால தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பிரச்சனை. அவங்களோட கோபம் நாம் தமிழர் கட்சி மேல இருக்கலாம், ஆனா நாங்க தான் அந்த இயக்கத்திற்காக உண்மையாக போராடினவங்க. திராவிட இயக்கம் மட்டும் இல்லைன்னா ஆரம்ப காலத்துல அந்த இயக்கமும் சரி தலைவரும் சரி வளர்ந்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிற முக்கியமான பழைய திராவிட தலைவர்கள் ஏன் இது குறித்து வாய் திறக்கல? உங்களுக்கு கோபம் எங்க மேல தானங்க. எங்களை இழிவு செஞ்சு மன்னிக்கணும், நாங்கள் உயர்வாக மதிக்கின்ற தேசிய தலைவரையும் இயக்கத்தையும் போராளிகளையும் ஒருத்தன் இழிவுபடுத்தி படம் எடுத்திருக்கிறான் அப்படிங்கிற போது நீங்க படத்தை மட்டும் கண்டிக்கலாமே, ஏன் அதுக்கும் கூட வாய மூடிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பல பேர் சொல்லுவாங்க இவங்கலாம் நடுவில் துரோகம் செஞ்சுட்டாங்க, ஒரு காலகட்டத்தில் ஆதரவா இருந்தாங்க, நடுவில் ஆனா இவங்க தான் முதுகுல குத்துறதுக்கான பெரிய வேலையை பார்த்தாங்கன்னா இந்த மாதிரியான வேலை தான் தோணுதுங்க. இந்த மாதிரியான வேலை தான் இப்போ நீங்களே சொல்றீங்கல்ல, நம்ப தோணுதுன்னு. இந்த மாதிரியான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த நேரத்துல யாரு குனிஞ்சோ சிரிச்சோ கையை கொடுத்து பரிசுலாம் வாங்கிட்டு வந்தது இந்த கூட்டம் தானே. இந்த கூட்டம் இப்படிதான் நடந்துக்கும். இல்ல நீங்க பாருங்க, எதுக்காக அமைதியா இருக்கணும்? நீங்க ஏதாச்சும் ஒரு பதிவு பார்த்து ஒரு பேச்சுக்காகவாது ஒரு பதிவு எதுவும் போட்டிருக்கலாமே, எதுவுமே போடல, ஒண்ணுமே கிடையாது. இதே கூட்டம் தான் கத்தி எப்போ வெளியாச்சு? கத்தி 2015 என்னவோங்க, ஏதோ ஒன்னால இருக்கட்டும். இன்னையில இருந்து சரியா 10 வருஷத்துக்கு முன்னாடி கத்தி படம் வந்துச்சு. கத்தி படத்தை லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அந்த நிறுவனத்திற்கும் ராஜபக்சேவுக்கும் நெருங்கிய உறவு இருக்கு. அது எப்படி நம்முடைய இனத்தை அழித்த ஒரு இனப்படுகொலையாளனோடு தொடர்பில் இருக்கின்ற ஒரு நிறுவனம் படத்தை தயாரிச்சிருக்காங்க, அந்த படம் எப்படி ஓடலாம் அப்படின்னு சொல்லி கத்தி படத்துக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அன்றைக்கு அண்ணன் சீமான் அந்த படத்தை எதிர்க்கல, அமைதியா விட்டுட்டாரு. அன்னைக்கு அவரை துரோகி அப்படின்னு எல்லாம் பேசுனாங்க. ஆனா அதுக்கப்புறம் லைக்கா நிறுவனம் எத்தனையோ படங்களை எடுத்துருச்சு, எத்தனையோ கூட்டு தயாரிப்புகள் இவங்க பண்ணிருக்காங்க. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே லைக்கா தயாரிப்புல ஒரு படம் கூட நடிச்சிருக்கிறாரு. அன்னைக்கெல்லாம் ஏன் இந்த கூட்டம் எதிர்ப்பே தெரிவிக்கல? இல்ல இன்னைக்கு என்னன்னா, தப்பி தவறி பேச்சுக்கு ஒரு எதிர்ப்பு அறிக்கையை விட்டுட்டா கூட முதலாளிகள் கோச்சுப்பாங்களோ அப்படின்னு தோணுது. முதலாளிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவா இருக்கலாம், அந்த சந்தேகம். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இவங்க யாரும் அந்த தத்துவத்திற்கோ தலைவனுக்கோ உண்மையா இல்ல. இன்னைக்கு நம்மளோட பெட்டி நிறையதா அப்படின்னு பாக்குறாங்க, அவ்வளவுதான். பெட்டி வந்தா போதுமாங்க, சரி வழி இல்லையே, சரி கோச்சுப்பாங்க. உங்களுடைய கருத்துக்களை நாம உறவுகள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல படிச்சு பார்க்கலாம். எங்களோட இணைந்த பல்வேறு கருத்துக்களை ரொம்ப விரிவா பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. மிக்க நன்றி.